அறிவுகளுக்கு பெயர் போன குற்றாலத்தில் சாரலை வரவேற்று நடைபெற்று வரும் சாரல் திருவிழா கண்கவர் கண்காட்சிகள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டங்கள் என வண்ணமயமாக களை கட்டி வருகிறது. இந்தியாவிலேயே சாரல் சீசனை வரவேற்று திருவிழா நடத்தப்படுவது குற்றாலத்தின் சிறப்பாகும். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆண்டின் சாரல் திருவிழா வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. திருவிழாவை ஒட்டி ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால பேரருவி இரவு நேரங்களில் வண்ணமயமான லேசர் ஒளி வெள்ளத்தில் கூடுதல் அழகாக ஜொலிக்கிறது. குற்றாலத்தின் முக்கிய பகுதிகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் கொழு குழந்தைகளுக்கான போட்டி, யோகாசன போட்டி, படகு போட்டி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஐந்தருவி சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் மற்றும் நறுமணப் பொருள்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பள்ளி குழந்தைகளும் இவற்றை பார்வையிட்டு உற்சாகத்தில் திளைக்கின்றனர். பூ வச்சு நிறைய பண்ணியிருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்து. பின்னாடி அந்த பட்டர்ஃபிளையை பார்க்கும்போது நான் அந்த நறுமண பொருட்களை வச்சு பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பனையை வச்சு நிறைய பண்றாங்க, அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு விதவிதமா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய என்ன பார்த்தோம், வித்தியாசமா இருந்தது. எங்களுடைய பெருமை இந்த குற்றாலம். அதுல அழகா ஒரு சாரல் திருவிழான்னு கவர்மெண்ட் ஒன்று இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. இது எங்களை மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வர டீச்சர்ஸ்க்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. அந்த ஸ்பைசஸ்ல பண்ணிருக்கிற அந்த பட்டர்ஃபிளை, அதுக்கப்புறம் இந்த ஃபிளார்ஸ்லயே எப்படி அரேஞ்ச் பண்ணி ஒரு உருவத்தை கொண்டு வரலாங்கிறதுல பிள்ளைங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவா திங்க் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கூல் பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேட் ரொம்ப அழகா இருக்கு. சாரல் விழாவில் தினமும் மாலையில் குற்றாலம் கலைவாணர் கலையரங்கில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பள்ளி குழந்தைகளுக்கு எழுத்தறிவு போட்டிகள், கோலப்போட்டி, ஆணழகன் போட்டி, நாய்கள் கண்காட்சி என நாள்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் சாரல் விழாவை அலங்கரிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் சுந்தர மகேஷ். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட மலர் கண்காட்சி மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு இன்று மற்றும் நாளையும் மலர் கண்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில நாட்கள் கண்காட்சியை நீட்டிக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.